கிட்ட வந்துங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் அரஃபாத்தில் ஒரு இடம் ஃபுல்லாக இது அரஃபாத் தாங்க. 18 கிலோமீட்டர் சுற்றளவு. அங்கே ஒரு பள்ளி தெரியுது பாருங்க. இங்கே பள்ளி பார்த்தோம் இல்லையா, அதான் மஸ்ஜித் நமீரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் 9ஆம் நாள் இறுதி ஹஜ்ஜின் போது கடைசி ஹஜ். ரசூலா வாழ்நாள் செஞ்சு கடைசி ஹஜ். கடைசி ஹஜ்னா முன்னால் ஹஜ்ஜி செஞ்சுருக்காங்க தானே அர்த்தம். அப்போ எப்போ எத்தனை செஞ்சாங்க தெரியாது. கடைசி ஹஜ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத்துக்கு போனதுக்கு பின்னால் 4 உம்ரா ஒரு ஹஜ்ஜி செஞ்சாங்க என்பது எல்லாம் ஆதாரமாக இருக்குது. அதுக்கு மேலே 13 வருடங்கள் மக்காவில் தங்குவோம். எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாங்க, எத்தனை முறை செய்ய ஆதாரம் இல்லை. அதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் மூத்தா போகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் கடைசி ஹஜ்ஜி ரசூலா செஞ்சது. அப்போ அந்த பள்ளி உள்ள பச்சு நமீரா என்ற பள்ளி, அந்த பள்ளி அப்போ பள்ளி இல்லை, அந்த பள்ளி உள்ள இடத்துல தான் ரசூலா தங்கினாங்க. துல்ஹஜ் 9 நாள் தங்கி ஹஜ்ஜுடைய குத்துபா அரஃபாவுடைய குத்துபா அங்கே ஓதுனாங்க. லோக நேரத்தில் ஓதி 2 ரக்காத் லோக தொழு வச்சாங்க. உடனே காம சொல்லி அசகையை தொழு வச்சுட்டாங்க. தொழு வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அசங்க நேரத்துக்கு பின்னால் அவங்க இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்குது. அங்கே ஒட்டைகள் ஏறி ரசூலா நேராக இங்கே தான் வந்தாங்க. இந்த கல் இருக்கு பாருங்க, இந்த கல் பாறை கிடக்கல, இந்த பாறைக்கு கீழே தான் ஒட்டகம் நின்றுச்சு. இதான் கிப்லா. இந்த பக்கம் முன்னோக்கி ரசூலா துவா செய்கிறாங்க. துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒட்டகம் கீழே உட்காந்துச்சு. அப்போது சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, ஒட்டகத்துக்கு என்ன ஆச்சு. இப்போ ரசூலா சுமந்து வாங்கக்கூடிய ஒட்டகம் தான் நின்றா, ரசூலா உட்காந்தா நின்று இப்படி ஒட்டகம் தானே, இப்போ ஏன் கீழே உட்காருது அப்படின்னு பேசும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டகத்துக்கு ஒன்றாவில் நல்லா தான் இருக்குது. அல்லாஹ் இப்போ வஹி ஏற்கணும், ஆயத்துக்கு நீங்கள் ஏற்கணும். அந்த வஹியுடைய வயிற்று தாங்க முடியாமல் கீழே உட்காரு. ரசூலா அதுக்கு மேலே உட்காந்துருக்காங்க, வஹி ரசூலா மேலே இறங்குது. அது வயிற்று ஒரு ஆயத்து தான். அப்போ குர்ஆன் என்பது வயிற்று உள்ள பொருள். அதனால் நம்ம அது லேசாக நிற்கிறதா, அதை பற்றி அமல் செய்யறதால அது பற்றி சிந்தனை இல்லாதால அதை பற்றி மகத்துவம் நமக்கு புரியல. அது வயிற்று உள்ளது, அதாவது கீழே உட்காருது என்று ரசூலா சொன்னாங்க. இப்போ ரசூலா சாபா கேட்டா அப்போ என்ன ஆயிடுச்சு? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. சூரத் அன்ஆம்ல இந்த ஆயத்து என்ன அல்லாஹ் ஆயத்து இருக்குன்னா, நபியே நாயகமே, இதுக்கு முன்னால் இஸ்லாம் பரிபூர்ணத்தை அடையல. ஆகையால் ஒரு நபி மௌத்தா போனதுக்கு பின்னால் இன்னொரு நபி நம்ம அனுப்பிக்கிட்டே இருந்தோம். இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல அஃபா மலைக்கு கீழே இந்த இடத்துல வச்சு இன்னைக்கு இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக ஆக்கிட்டோம். இந்த மார்க்கத்தை குறை என்பது கிடையாது. ஆகிய இனிமேல் நபி தேவையில்லை. அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தை இறக்கி மேலும் என்னையும் அல்லாஹ்வையும் சொர்க்கத்தையும் வந்து சந்திக்க அடையக்கூடிய ஒரே பாதையாக இஸ்லாத்தை நாம் தேர்வு செய்து கொண்டோம் என்று இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கனான்னு சொன்னார். எல்லா சாபாக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன் இப்போ நம்ம வீடு கட்ட வச்சுங்களேன், 8 வருஷம் 9 வருஷம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். வீடு வேலை பூர்த்தி ஆச்சுன்னு சொன்னால் நிச்சயமா சந்தோஷப்படுமா இல்லையா? அது சந்தோஷம் வெளிப்படுத்துறதுக்கு சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூட்டு பெரிய விருந்து வச்சு அமக்களை படுத்து சந்தோஷப்படுறது இல்லையா? அப்படி சந்தோஷப்படும் போது அம்மா அப்படிய பாட்டி இருந்து வச்சா அம்மா மூளையில் உட்காந்து என்ன இளவு செத்து போன விட்டாரு, இறந்து போனாக்கா இளவு விட்டாங்க, அழுது உட்காங்க, ஒப்பா வச்சு அழுகுறாங்க. அப்போ எல்லாருடைய கவனம் எங்கே போவோம்? அவங்க பக்கத்தான் போவோம். நம்மளை போய் என்ன செய்வோம்? உனக்கு என்ன ஆச்சு, இளவா விழுந்துச்சுங்க, நல்ல விஷயம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, சந்தோஷமாக படக்கூடிய நேரத்தில் இப்படி நீ ஒப்பா வச்சு அழுகுறியேன்னு கேட்போம் இல்லையா? அதே மாதிரி சஹாபாக்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. இந்த நபிமுனாருடைய காலத்தில் பூர்த்தியாக இஸ்லாத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி தந்திருக்கான், அது நம்முடைய காலத்தில் சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அதே போல் வயசானவங்க அபூபக்கர் சித்திக் மட்டும் அழுதாங்க. அபூபக்கர் பார்த்து எல்லா கவனம் அங்கே போச்சு. சஹாபாக்கள் போய் கேட்டாங்க, குறிப்பாக அலிகளை போய் கேட்குறாங்க, அபூபக்கர் உங்களுக்கு என்ன ஆச்சு? இஸ்லாம் எந்த காலத்துக்கு பூர்த்தியாக இஸ்லாத்தை அல்லாஹ் நம்முடைய காலத்தில் நம்முடைய நபியுடைய காலத்தில் அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி தந்திருக்கான், அதுக்கு சந்தோஷப்படுவோம் நாங்கள்லாம். நீ சந்தோஷப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் கவலைப்படுகிறீங்களா, அழுவுறீங்களா, ஏன் அப்படி கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, சொன்னா பிடிச்சு ஆயிடுச்சுன்னா என்ன செய்வான்? அது வேலையாக தான் உள்ள அவனுக்கு வேலை ஆயிடுச்சு, வேலை வெளியே ஏன்? அதே மாதிரி இஸ்லாம் பரிபூர்ணமாக வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கூட. இஸ்லாம் எப்போ பரிபூர்ணமாக அல்லாஹ் சொல்லிட்டானோ
இனிமேல் நபிக்கு இங்கே வேலை இல்லை, நபி வெளியாயிடுவாங்க, அல்லாஹ் வெளியாக்கிடுவான், ரசூலா சீக்கிரம் மௌத்தா போடுவாங்க, நம்மளை வச்சு மறைஞ்சிடுவாங்க, ரசூலா இழக்கக்கூடிய நாள் நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் அழுதாங்க. இவ்வளோ பிரச்சனை உள்ள இருக்கான்னு அழுதாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, ஏன் அழுகுறன்னு கேட்டாங்க. அலிகளே தான் குறிப்பாக சொன்ன, யார் ரசூலுல்லாஹ்? அபூபக்கர் அலிகளா சொல்லுவாங்க, இதே போல் உங்கள் மகனை செய்தி அல்லாஹ் இந்த ஆயத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கதா சொல்கிறாங்க. உண்மையானு கேட்கும்போது சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சதக அபூபக்கர் ஃபீமாக்கான, அபூபக்கர் சொல்றது உண்மைதான். எல்லாம் அழுதாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் அழுகுறாங்க? யாருடைய அழுகையும் யாருடைய மரணத்தையும் தடுத்து நிறுத்தினார். இதுக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்திருக்காங்க, எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க. நானும் மௌத்தா போகக்கூடாது தான். நீங்கள் கவலைப்பட்டோ அழுதோ எந்த பிரயோஜனமே கிடையாது. மனசை தேர்த்திக்கிறது அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, சாபாக்கு யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய மகனை நேரத்தை நாங்கள் அழுவலை, ஏன்னா எங்களால் தடுக்க முடியாது, அல்லாஹ் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் எங்களால் தெரியும். ஆனால் எங்கள் நசீபை நினைச்சு நாங்கள் அழுவ வேண்டாம். என்ன நசீபு சொன்னாங்க சாபாக்கு யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் ஹயாத்தோடு இப்போ இருக்கும்போது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, விவசாயத்திலே, பொது வாழ்க்கையிலே ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது உங்கள்கிட்ட வந்து நாங்கள் அணுகி விஷயத்தை சொல்லுவோம், அது கூட வழிகளை காட்டி கொடுப்பேங்க. அந்த பாதையை நாங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கோம். உங்கள் முகத்துக்கு பின்னால் எங்களுக்கு இப்படி பிரச்சனைகள் வந்தால் யார்கிட்ட போய் கேட்க? அதை நினைச்சு தான் அழுவோம்னு சொன்னபோது தலைமை நாயகம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கவலைப்படாத, தகத்து சீக்கும் அம்ரைனி லம் தல்லில்லு மாத்த மசக்து பிஹிமா கிதாபுல்லாஹி சுன்னத்து ரசூல். நான் உங்களை அனாதையாக விட்டுட்டு போக மாட்டேன். நான் மூத்தா போனாலும் கூட அல்லாஹ் மூலம் எனக்கு வந்து குர்ஆன் ஷரீஃபையும் ஹதீஸ் ஷரீஃபையும் உங்கள்கிட்ட விட்டுட்டு தான் நான் போவேன். குர்ஆன் ஹதீஸை உங்கள்கிட்ட விட்டுட்டு போய் எடுத்துகிட்டு போக மாட்டேன். எனக்கு பின்னாலே மூத்துக்கு பின்னாலே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்த ரெண்டிலையும் பாருங்க, குர்ஆனை பாருங்க, ஹதீஸில் பாருங்க, வாழ்க்கைக்கு உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். அது போல் வாழ்க்கை அமைச்சிக்கிங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அந்த குர்ஆன் ஹதீஸ் எங்கே இருக்கு நம்ம தேடக்கூடியது. குர்ஆன் ஹதீஸில் தேடலை, குர்ஆன் ஹதீஸ் பின்னால் போட்டுருங்க. எத்தனையோ வாழ்க்கை உங்களில் இருந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை வாழ்க்கையில நிறைய வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பிரச்சனை தீர்வுகள் அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ்ல வச்சிருக்கான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே போயிட்டாங்க.